லாஸ்ட்டு 2 வீடியோவில் கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா அது மேக்கிங் எப்படி இருந்தது, என்னென்ன கமிட்டிஸ் இருந்தது, அந்த கமிட்டிஸோட மெம்பர்ஸ்லாம் யார் யாருன்றது ஃபுல் டீட்டெயில்ஸ் பார்த்தோம். ஸோ இந்த வீடியோவில் அதோட கண்டினியூஷன் வீடியோ தான் 12th ஸ்டாண்டர்ட் பொலிட்டிக்கல் சயின்ஸு வால்யூம் 1ல் இருக்க ஃபஸ்ட் லெசனோட கண்டினியூஷன் தான் பார்க்க போகிறோம். ஸோ நெக்ஸ்ட்டு என்ன பார்க்க போகிறோன்னா சேலியன்ட் ஃபீச்சர் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டியூஷன் தான் பார்க்க போகிறோம். அதாவது நம்ம கான்ஸ்டியூஷனுக்கு இருக்க தனித்துவம்லாம் என்னென்ன அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோ ஃபுல்லாக கண்டினியூ ஆக போகுது. முடிஞ்சால் இந்த வீடியோட எண்டில் ப்ரியாம்பிள் பற்றி பார்த்துடலாம். ஸோ ப்ரியாம்பிள் பற்றி பார்த்துட்டோம்னாக்கா இந்தியன் பாலிட்டியில் கொடுத்துருக்க சிலபஸில் ஃபஸ்ட்டு 3 பாயிண்ட் வந்து நம்ம இதோட கவர் பண்ணிவிடுவோம். ஸோ ஃபஸ்ட்டு பாயிண்ட் இதில் பார்க்கலாம், லாங்கஸ்ட்டு ரிட்டன் கான்ஸ்டியூஷன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. லாங்கஸ்ட் ரிட்டன் கான்ஸ்டியூஷன் அப்படின்னாக்கா நம்ம ஏற்கனவே பார்த்தோம் இல்லையா, எல்லா கண்ட்ரிக்கும் வந்து பார்த்தா கான்ஸ்டியூஷன் வந்து ரிட்டனாக தான் இருக்குமான்னு கேட்டால் கிடையாது. ஒரு சில கண்ட்ரிஸ்க்கு வந்து அன்ரிட்டன் கான்ஸ்டியூஷன் இருக்குது. ஸோ நம்மளோட கான்ஸ்டியூஷன் வந்து ரிட்டன் கான்ஸ்டியூஷன் தான். இது வந்து வேர்ல்டுலேயே வந்து பார்த்தா லாங்கஸ்ட்னு சொல்கிறாங்க. இருக்கிறதுலே வந்து ரொம்ப பெரிய கான்ஸ்டியூஷன் நம்மளோட தான். இதுக்கு காரணம் என்னன்னு கேட்டாக்கா நிறைய ப்ரொவிஷன்ஸ் வந்து நம்ம வச்சுருக்கோம். ஸ்டேட்டுக்கு தனி ப்ரொவிஷன்ஸு, சென்டருக்கு தனி ப்ரொவிஷன்ஸு. ஸோ இவங்க 2 பேருக்கும் வந்து பார்த்தோன்னா இன்டர் ரிலேஷன்ஷிப் இருக்குல்ல, அதுக்கும் வந்து பார்த்தோன்னா நிறைய ப்ரொவிஷன்ஸ் வச்சுருக்கோம். ஸோ இது மட்டும் இல்லாமல் கான்ஸ்டியூஷன் வந்து பார்த்தா நிறைய பாரோட ப்ரொவிஷன்ஸ் வந்து இருக்குது. ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்துருப்போம் பேக் ஆஃப் பாரோட மெட்டீரியல்ஸ் சொல்லிட்டு எந்தெந்த கண்ட்ரிலேருந்து எந்தெந்த ஃபீச்சர்ஸ்லாம் நம்ம வந்து வாங்கி நம்மளோட கான்ஸ்டியூஷனில் வச்சுருப்போன்றதை பார்த்தோம். ஸோ அதுவும் ஒரு பர்டிகுலர் ரீசன் தான். அதுக்கப்புறம் வந்து பார்த்தா டீட்டெயில்டாக இண்டிவிஜுவல் ரைட்ஸ்க்குன்னு சொல்லிட்டு ஒரு தனியாக ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்னு சொல்லிட்டு நம்ம ஒரு பெரிய லிஸ்ட்டே கொடுத்துருக்கோம். அதாவது ஆர்டிக்கல் 13 51 வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக ஆர்டிக்கல் 12 சொல்லலாம். ஆக்சுவல் 12 51 வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்மளோட ரைட்ஸுக்கான ஆர்டிகல்ஸ் தான். இதுவே வந்து பார்த்திங்கன்னா தனியாக போகும். அது மட்டும் இல்லாமல் ஸ்டேட்டுக்கு என்னென்னலாம் இருக்குது அப்படின்றதையும் வந்து சொல்லியிருப்போம். ஸோ டேரக்டிவ் பிரின்சிபல்ஸ்லாம் சொல்லியிருப்போம். சரிங்களா? ரைட்ஸை வந்து பார்த்திங்கன்னா 31 முடிஞ்சிடும்னு நினைக்கிறேன். 32 தான் வந்து டிபிஎஸ்பி வரும். 32 51 வரைக்கும் டிபிஎஸ்பி வரும். அதாவது ஸ்டேட்டுக்கு கொடுக்கப்பட்ட டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ்லாம் கொடுத்துருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ப்ரொசீஜரை டீட்டெயிலாக நம்ம என்னென்ன வரும்ன்றதை சொல்லியிருப்போம். அதாவது ஸ்டேட்டுக்கு என்ன ப்ரொசீஜர், சென்டருக்கு என்ன அப்படின்றத எல்லாமே தனியாக சொல்லியிருப்போம். யூனிக் பிளெண்ட் ஆஃப் ரிஜிடிட்டி அண்ட் ஃப்ளெக்சிபிலிட்டி. ஸோ அப்படின்னா என்னன்னாக்கா கான்ஸ்டிடியூஷனோட அமெண்டிங் ப்ரொசீஜர் இருக்கு இல்லையா, அதாவது இப்போ ஏதாவது ஆர்டிகல்ஸோ வேறு ஏதோ ஒரு ஆக்டோ வந்து நம்ம அமெண்ட் பண்ணணும், அதாவது திருத்தி அமைக்கணும் அப்படின்னு பார்த்தா அதோட ப்ரொசீஜர் வந்து பார்த்தா எல்லாமே வந்து ரிஜிடாகவும் இருக்காது, எல்லாமே ஃப்ளெக்சிபிளாகவும் இருக்காது. ஸோ ஒரு சில ப்ரொசீஜர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஸ்பெஷல் ப்ரொவிஷன்ஸ், அதாவது ஸ்பெஷல் மெஜாரிட்டியில் பண்ணுற மாதிரி இருக்கும். ஒரு சில ப்ரொவிஷன்ஸ்லாம் வந்து சிம்பிள் மெஜாரிட்டியில் பண்ணுற மாதிரி இருக்கும். அதாவது ப்ரொசீஜர் வந்து ஃப்ளெக்சிபிளாகவும் இருக்குது, ரிஜிடிட்டியாகவும் இருக்குது. ஸோ இப்போது ஒரு சில ப்ராப்ளம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா வச்சுங்களேன், சென்டருக்கும் ஸ்டேட்டுக்கும் இருக்க கான்ஃப்ளிக்ட்லாம் தீர்க்கிறதுக்கோ இல்லை சென்டருக்கும் வந்து இருக்க கான்ஃப்ளிக்ட்லாம் தீர்க்கிறதுக்கான ப்ரொசீஜர்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்பெஷல் மெஜாரிட்டி வித் ராட்டிஃபிகேஷன் ஆஃப் ஸ்டேட்ஸ்னு சொல்லி ஒரு ப்ரொசீஜர் இருக்கு இல்லையா, அது மாதிரி வரும். ஸோ இதெல்லாம் வந்து பார்க்கும்போது வந்து இதோட நம்மளோட கான்ஸ்டிடியூஷனோட அமெண்டிங் ப்ரொசீஜர் பார்ட்லி ஃப்ளெக்சிபிள் பார்ட்லி ரிஜிட். ஸோ இந்த பாயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு முக்கியமான ஒரு எம்சிக்யூக்கு ஒரு ஆன்சர் இது. இந்தியன் கான்ஸ்டியூஷன் வந்து பார்த்திங்கன்னா பார்ட்லி ஃப்ளெக்சிபிள் பார்ட்லி ரிஜிட்ன்றது ஃப்ரீக்வெண்ட்டாக கேட்கக்கூடிய கொஷின். ஸோ இதையும் மைண்டில் வச்சுக்கோங்க. இந்தியன் பாலிட்டி பை லக்ஷ்மிகாந்த் 6th எடிஷன். இந்த புக்கில் என்ன கொடுத்துருக்காங்கன்றதையும் சைட் பை சைடு வந்து நம்ம ஃபுல்லாக பார்த்துட்டு வந்துடலாம். ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்த 2 பாயிண்ட்டோட எக்ஸ்ப்ளனேஷன் இந்த புக்கில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி பார்க்கலாம். லென்த்தியஸ்ட் ரிட்டன் கான்ஸ்டிடியூஷன். ஸோ நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி ரிட்டன் கான்ஸ்டிடியூஷன் ஒன்று இருக்கும், அன்ரிட்டன் கான்ஸ்டிடியூஷன் சொல்லிட்டு ஒன்று இருக்கும். இந்த அன்ரிட்டன் கான்ஸ்டிடியூஷனுக்கான எக்ஸாம்பிள் தான் பிரிட்டிஷ் கான்ஸ்டிடியூஷன்றதை பார்த்தோம் இல்லையா. ஸோ இப்போ நம்மளோட கான்ஸ்டிடியூஷன் வந்து லென்த்தியாக போகிறதுக்கான என்ன ரீசன் சொல்லிட்டு இவங்க கொடுத்துருக்கான்னு பார்க்கலாம். வெரி காம்ப்ரிஹென்சிவ் எலாபரேட் அண்ட் டீட்டெயில் டாக்குமெண்ட்டுன்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரிஜினலாக அந்த 1949 எவ்வளோ உத்தரவு இருந்ததுன்றதை நம்மளோட புக்கிலே பார்த்தோம். 395 ஆர்டிகல்ஸு 22 பார்ட்டாக டிவைட் பண்ணியிருந்தாங்க. 8 ஷெட்யூல்ஸாக இருந்தது. இப்போது 2019 படி பார்த்தா 470 ஆர்டிகல்ஸ் இருக்குது, 25 பார்ட்ஸ் இருக்குது, 12 ஷெட்யூல்ஸ் இருக்குது அப்படின்றாங்க. ஸோ இதுக்கு இந்த அமெண்ட்மெண்ட்ஸ்க்கு அப்புறம் வந்து பார்த்தாக்கா கிட்டத்தட்ட 20 ஆர்டிகல்ஸ் வந்து டெலிட் பண்ணியிருப்போம். அதே மாதிரி ஒரு பார்ட் 7ன்றதையும் டெலிட் பண்ணியிருப்போம். 95 ஆர்டிகல்ஸ் ஆட் பண்ணியிருக்கோம். 4 பார்ட்ஸ், அதாவது 4A 9A 9B 14A இந்த 4 பார்ட்ஸை வந்து புதுசாக ஆட் பண்ணியிருந்திருக்கோம். 4 ஷெட்யூல்ஸ் வந்து புதுசாக ஆட் பண்ணியிருக்கோம். ஷெட்யூல் 9, 10, 11, 12ன்றதை. ஸோ எந்த ஒரு கான்ஸ்டிடியூஷனுமே வந்து பார்த்தாக்கா இவ்வளோ ஆர்டிகல்ஸ் வந்து கிடையாது. இதுக்கான ஃபேக்டர்ஸ்லாம் என்னென்னாக்கா, அது இந்த எலிஃபென்ட் அண்ட் சைஸு சொல்கிறாங்க இல்லையா, எலிஃபென்ட் சைஸுக்கு வந்து இந்த கான்ஸ்டிடியூஷன் வந்து இருக்கிறதுக்கான காரணம்னாக்கா ஜாரிஃபிக்கல் ஃபேக்டர்ஸ்ன்றது ரொம்ப முக்கியம் தான். ஏன்னாக்கா நம்ம சவுத் சைடு போகிறதும் நார்த் ஈஸ்டர்ன் சைடு போகிற ஆர்டிகல்ஸும் வந்து பார்த்தா சேமாக இருக்க முடியாது. ஏன்னா அவங்களோட ஜாரிஃபிக்கல் ஏரியா வேறு. சேம் ரூல் வந்து 2 டைப் ஆஃப் ஸ்டேட்டுக்கு அப்பியர் ஆகுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ஆகாது. ஸோ இது ஒரு காரணம். வேஸ்ட்னஸ் ஆஃப் த கண்ட்ரி, அப்புறம் டைவர்சிட்டி, நம்மளோட கல்ச்சரல் டைவர்சிட்டி, நம்மளோட வேஸ்ட்னஸ் ஆஃப் த கண்ட்ரி, பாப்புலேஷன், இது எல்லாமே வந்து பார்த்தா ஒரு ரீசன் தான். ஹிஸ்டாரிக்கல் ஃபேக்டர்ஸ், இந்த இதுக்கு முன்னாடி பார்த்தோம் இல்லையா, சார்ட்டர் ஆக்ட்ஸு,
அப்புறம் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட்ஸ். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்களா, அதெல்லாம் வந்து ஒரு ரீசன் தான். அதுலேருந்து நிறைய அடாப்ட் பண்ணியிருக்கிறது. அப்புறம் சிங்கிள் கான்ஸ்டியூஷன் ஃபார் போத் சென்ட்ரல் அண்ட் ஸ்டேட். ஸ்டேட்டுக்கும் சென்ட்ரலுக்கும் வந்து பார்த்தா ஒரே கான்ஸ்டியூஷன் தான். இதுவே வந்து பல்கி ஆகிறதுக்கு இன்னொரு ரீசனு. ஸோ இந்த மாதிரி நிறைய ரீசன்ஸை வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க இந்த புக்கில். ஸோ இதுக்கு முன்னாடியே சொன்ன மாதிரி ஃபண்டமெண்டல் பிரின்சிபல்ஸ் மட்டும் தான் மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னா கிடையாது. டீட்டெயில்டாக அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ப்ரொவிஷன்ஸை ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட கான்ஸ்டியூஷனில் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அந்த பார்ட் 5, 6, 7 தான் டெலிட் பண்ணிட்டோம் இல்லையா, 8, 9A இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா டாப் லெவலு, மிடில் லெவலு, லோவர் லெவல் வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ப்ரொசீஜர்ஸ்லாம் எப்படி இருக்கணுன்றதை டீட்டெயிலாக ப்ரொவைட் பண்ணியிருக்கிறதுனால தான் இவ்வளோ பெரிய லென்த்தாக இருக்கிறதுன்றதுக்கு ரீசன். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ட்ரான் ஃப்ரம் வேரியஸ் சோர்ஸஸ் பார்த்தோம் இல்லையா, எங்கெங்கே இதெல்லாம் வாங்கினான்னு சொல்லிட்டு. இதுவும் வந்து ஒரு பெரிய ரீசன் தான். இதை வந்து நம்ம லாஸ்ட் வீடியோவில் கவர் பண்ணிட்டோம், எங்கெங்கேருந்து இதெல்லாம் வாங்கினான்னு சொல்லிட்டு. அதை பார்க்காதவங்க அந்த வீடியோ பார்த்துக்கோங்க. ஸோ இந்த பிளெண்ட் ஆஃப் ரிஜிடிட்டி அண்ட் ஃப்ளெக்சிபிலிட்டின்றதை பார்த்தோம். ஸோ இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தா, அமெரிக்கன் கான்ஸ்டிடியூஷன்றது ஒரு வந்து ரிஜிட் கான்ஸ்டியூஷன் தான். அதோட அமெண்டிங் ப்ரொசீஜர் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்கும். ஸோ சேம் சைட் பை சைடு வந்து பிரிட்டிஷ் கான்ஸ்டியூஷன் எடுத்துக்கிட்டிங்கனாக்கா அது ரொம்ப ஃப்ளெக்சிபிளாக இருக்கும். ஆனால் நம்மளோட கான்ஸ்டியூஷன் வந்து பார்த்தா பார்ட்லி ரிஜிடு, பார்ட்லி வந்து ஃப்ளெக்சிபிள். அதாவது இங்கே என்ன மென்ஷன் பண்ணிருக்காங்க, நெய்தர் ரிஜிட் நாட் ஃப்ளெக்சிபிள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஆர்டிகல் 368 அமெண்டிங் ப்ரொசீஜர் பற்றி சொல்கிறது. ஸோ சம் ப்ரொவிஷன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 2/3 மெஜாரிட்டி அதோட போகும், அதாவது ஸ்பெஷல் மெஜாரிட்டி வச்சு கொண்டு போவாங்க. ஒரு சிலது வந்து பார்த்திங்கன்னா சிம்பிள் மெஜாரிட்டியில் போகும். ஸோ ஒரு சிலது வந்து பார்த்தா ஸ்பெஷல் மெஜாரிட்டி வித் ரேட்டிஃபிகேஷன் ஆஃப் half ஆஃப் டோட்டல் ஸ்டேட். அதாவது பார்லிமெண்ட்லேயே நீங்கள் வந்து ஸ்பெஷல் மெஜாரிட்டியில் பாஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் இந்தியன் ஸ்டேட் இருக்குது இல்லையா, இப்போ வந்து 28 ஸ்டேட்ஸ் இருக்குது. அந்த 28 ஸ்டேட்ஸில் 15 ஸ்டேட்டாவது அட்லீஸ்ட் வந்து அவங்களோட ஸ்டேட் லெஜிஸ்லேச்சரில் சிம்பிள் மெஜாரிட்டியில் பாஸ் பண்ணி ரேட்டிஃபை பண்ணணும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிஃபிகல்ட்டான டாக்ஸ் தானே, இது வந்து ரிஜிடிட்டியில் வரும். ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது நெய்தர் ஃப்ளெக்சிபிள் நாட் ரிஜிட்னு சொல்லலாம், இல்லை பார்ட்லி ஃப்ளெக்சிபிள் பார்ட்லி ரிஜிட்னு சொல்லலாம். ஸோ ப்ரியாம்பிளில் இருக்க இந்த 5 வேர்டோட மீனிங் என்ன பார்ப்போம். சாவரிங், சோஷியலிஸ்டிக், செக்குலர், டெமோக்ராட்டிக், ரிப்பப்ளிக் அப்படின்றது. ஸோ சாவரிங்கிறது என்னன்னாக்கா, எந்த ஒரு கண்ட்ரியும் டிபெண்ட் பண்ணி நம்ம இல்லை, எந்த ஒரு கண்ட்ரியோட டொமைனும் நம்ம கிடையாது அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணுறது தான். ஸோ யூனிவர்சல் அடல்ட் ஃப்ரான்ச்சைஸ் அப்படின்னா என்னென்னா, நம்மளோட ரெப்ரசன்டேட்டிவ்ஸை நாமளே வந்து யூனிவர்சல் அடல்ட் ஃப்ரான்ச்சைஸ் மூலிமா வந்து எலெக்ட் பண்ணிப்போம். ஸோ இந்தியான்றது சாவரிங் கண்ட்ரி. அப்படியே என்னன்னாக்கா, இன்டர்னல் மேட்டர்ஸ்லையும் சரி எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ்லையும் சரி நம்ம யாரோட இன்டர்ஃபரன்ஸ் இல்லாமல் நம்மளோட டிசிஷனை நாமளே எடுக்கலாம் அப்படின்றது தான் சாவரிங்கிறது. ஸோ சோஷியலிஸ்டிக் அப்படின்னா மீனிங் என்னன்னாக்கா, நம்ம ஃபாலோ பண்ணுற சோஷியலிசம் எப்படின்னு பார்த்தா மிக்சட் மாடல் தான் வந்து ஃபாலோ பண்ணுறோம். அதாவது சோஷியலிசம் அண்ட் கேபிட்டலிசம் இந்த 2 எக்கனாமியும் சேர்த்து தான் வந்து பார்த்தா நம்ம ஃபாலோ பண்ணிட்டு வரோம். நெக்ஸ்ட் வந்து செக்குலரிசம். இது செக்குலரிசம்ன்றதை நம்ம நிறைய டைம் பார்த்தாச்சு. எந்த ஒரு ரிலீஜனையுமே வந்து பர்டிகுலராக ஃபாலோ பண்ணி நம்ம கண்ட்ரி கிடையாது. ஸோ எல்லா ரிலீஜன்லையுமே வந்து பார்த்தா ஈக்குவலாக தான் ட்ரீட் பண்ணுறோம். ஸோ ரிலீஜன்றது ஒரு பேர்ன்றது கிடையாதுன்ற ஒரு மீனிங் தான் வந்து செக்குலரிசம். ஸோ இதுக்கு ஆப்போசிட் வந்து தியோக்ராட்டிக்ன்றதை நிறைய டைம் பார்த்தாச்சு. ஸோ தியோக்ராட்டிக்னா என்னன்னாக்கா, பர்டிகுலராக ஒரு ரிலீஜன் வச்சு ஃபாலோ பண்ணுறது தான் வந்து தியோக்ராட்டிக் கண்ட்ரியாக இருக்கும். நம்ம வந்து செக்குலரிசம். ஸோ எந்த ஒரு ரிலீஜனும் பர்டிகுலராக நம்ம ஃபாலோ பண்ணல. ஸோ ரிப்பப்ளிக்ன்றதையும் வந்து நம்ம அந்த 9th ஸ்டாண்டர்ட் புக்லேயே பார்த்தாச்சு. ரிப்பப்ளிக்னா மீனிங் என்னன்னாக்கா, அந்த கண்ட்ரியோட ஹெட் வந்து ஒன்று நாமினேட் பண்ணப்பட்டிருக்கணும், அப்படிலாம் எலெக்ட் பண்ணப்பட்டிருக்கணும். அவங்க வந்து மொனார்க்கியாக இருக்கக்கூடாது. நம்ம கண்ட்ரியில் மொனார்க்கி கிடையாது. நம்ம பிரசிடென்ட்டை எலெக்டட் ரெப்ரசன்டேட்டிவ் மூலிமா வந்து நம்ம இன்டைரக்ட் எலெக்ஷன் மூலிமா சூஸ் பண்ணுறோம். ஸோ நம்ம கண்ட்ரி வந்து ரிப்பப்ளிக் தான். இந்த ஹெட் ஆஃப் த ஸ்டேட்டுன்றவங்க, அதாவது ஹெட் ஆஃப் த கண்ட்ரின்றவங்க ஹெரிடிட்டரியாக இருக்கக்கூடாது. ஸோ அதுதான் வந்து முக்கியமான கண்டிஷன் ரிப்பப்ளிக்கு. ஸோ டெமோக்ராட்டிக்ன்றது நம்ம எல்லாருக்கும் மீனிங் தெரியும், மக்களோட ஆட்சி. ஸோ மக்களே ஓட்டு போட்டு கொண்டு வர்றது தான், அதாவது யூனிவர்சல் அடல்ட் ஃப்ரான்ச்சைஸ்ன்றது டெமோக்ராட்டிக். ஸோ இந்த 5 வேர்டுக்கான மீனிங் இது தான். நெக்ஸ்ட் வந்து பார்லிமெண்ட்ரி சிஸ்டம் ஆஃப் கவர்மெண்ட். ஸோ இந்த பார்லிமெண்ட்ரி சிஸ்டம் ஆஃப் கவர்மெண்ட்ன்றது நமக்கு முக்கியமாக வர்றதுக்கான காரணம் என்னன்றதை இதுக்கு முன்னாடி நம்ம அந்த பேக் ஆஃப் பாரோட மெட்டீரியல்ஸை பார்த்தோம். அதாவது எந்தெந்த ப்ரொசீஜர்ஸ் யார்கிட்ட வந்து வாங்கணும்னு பார்த்தோம் இல்லையா, அதில் வந்து பிரிட்டனோடது பார்த்துருப்போம். பிரிட்டன் வந்து பார்த்தோன்னா பார்லிமெண்ட்ரி ஃபார்ம் ஆஃப் சிஸ்டம் வந்து அவங்ககிட்ட தான் வாங்கியிருப்போம். காரணம் என்னக்கா, 200 இயர்ஸாக வந்து அவங்க தான் நம்ம ரூல் பண்ணிட்டு வந்தாங்க. ஸோ அந்த சிஸ்டத்துக்கு நம்மளோட பீப்புள்ஸ்லாம் ஆல்மோஸ்ட் வந்து அடாப்ட் ஆயாச்சு. ஸோ அதுதான் நமக்கு கரெக்டாக இருக்கணும்னு தோணுச்சு. ஸோ அந்த காரணத்தினால தான் அந்த பார்லிமெண்ட்ரி சிஸ்டம் வந்து அடாப்ட் பண்ணிக்கணும். ஸோ இந்த பார்லிமெண்ட்ரி சிஸ்டத்தை வந்து பார்த்திங்கன்னா டோட்டல் கண்ட்ரோல் வந்து யார்கிட்ட இருக்குன்னா, கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர் கிட்ட தான் இருக்கும். ஸோ இந்த கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் கிட்ட இருக்கிறதுனால தான் வந்து நம்ம என்ன சொல்கிறோன்னா பார்லிமெண்ட்ரி சிஸ்டம்ன்றதை நம்ம சொல்கிறோம். ஸோ அதாவது இதுக்கு மீனிங் என்னன்னாக்கா, அந்த எக்ஸிக்யூட்டிவ்ஸ்லாம் யாருக்கு வந்து ரெஸ்பான்சிபிள் பட்டா, அந்த லெகிஸ்லேச்சருக்கு தான் வந்து ரெஸ்பான்சிபிள்ஸ். ஸோ இந்த எக்ஸிக்யூட்டிவ்லாம் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு எந்த அளவுக்கு, அதாவது எவ்வளோ டைம் பீரியடுக்கு மெஜாரிட்டி இருக்கோ அது வரைக்கும் வந்து பார்த்தா அவங்க பவரில் இருப்பாங்க. ஸோ இப்போ பிரசிடென்ட் எடுத்துவோம். பிரசிடென்ட்ன்றவர் யாருனாக்கா, நாமினல் ஹெட் தான் வச்சிங்களேன், கான்ஸ்டிடியூஷனல் ஹெட் ஆஃப் த ஸ்டேட்டுன்னு சொல்லுவாங்க. அதாவது கான்ஸ்டிடியூஷன் படி பார்த்தோன்னா பிரசிடென்ட் தான் ஹெட்டு. இதுவோ வந்து ரியல் ஹெட் யாருன்னு பார்த்தா பிரைம் மினிஸ்டர் தான் வந்து ரியல் ஹெட்டு. ஏன்னாக்கா கவுன்சில் ஆஃப் மினிஸ்டரும்
இவங்க எல்லாருமே வந்து பார்த்தா எலெக்ட் ஆகி லோக்சபாவுக்கு வரவங்க. ஸோ இவங்க எல்லாமே வந்து பார்த்தா லோக்சபாவுக்கு தான் கலெக்டிவான ரெஸ்பான்சிபிலிட்டி. ரியல் பவர் யார்கிட்ட இருக்கும் அப்படின்னு பார்த்தா பிரைம் மினிஸ்டர் கையில் தான் இருக்கும். ஸோ இந்த டெசிஷன் மேக்கிங் பவர்ஸ், லா அண்ட் ஆர்டர்ஸ் எல்லாமே வந்து பார்த்தா எனாக்ட் பண்ணுறதுல முதற்கொண்டு எல்லாமே செய்கிறது பிரசிடென்ட்ஸ் அண்ட் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் தான். ஸோ கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர் அண்ட் பிரைம் மினிஸ்டர் இவங்க 2 பேரும் சேர்ந்து தான் ரியல் ஹெட்னு சொல்லுவாங்க. அதாவது ரியல் ஹெட்ன்றவங்க பிரைம் மினிஸ்டர் தான், நாமினல் ஹெட்ன்றவங்க பிரசிடென்ட்டு தான். ஸோ சிங்கிள் சிட்டிசன்ஷிப். ஸோ நம்ம கண்ட்ரியை பொறுத்த வரைக்கும் என்ன ஃபாலோ பண்ணுறோன்னா சிங்கிள் சிட்டிசன்ஷிப் தான் வந்து கொண்டு வரும். அதாவது ஸ்டேட்டுக்கு ஒரு சிட்டிசன்ஷிப்போ யூனியனுக்கு ஒரு சிட்டிசன்ஷிப்போ இங்கே கிடையாது. இந்தியா அப்படின்றதுக்கு நார்மலாக இந்த கண்ட்ரியில் யாரெல்லாம் ரிசைட் பண்ணி இருக்காங்களோ அவங்க எல்லாருக்கும் சிங்கிள் சிட்டிசன்ஷிப் தான், எந்த ஸ்டேட்டில் வேணால் இருந்தாலும் சரி. ஸோ இதுவும் வந்து நம்ம யூஎஸ்ஏ எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாக்கா அந்த ஸ்டேட்டுக்கு தனி சிட்டிசன்ஷிப் இருக்கும். அதே மாதிரி யூஎஸ் சிட்டிசன்ஷிப்புன்ற தனி சிட்டிசன்ஷிப் இருக்கும். ஸோ யூஎஸ் பொறுத்த வரைக்கும் டுவல் சிட்டிசன்ஷிப், ஆனால் நம்ம கண்ட்ரி பொறுத்த வரைக்கும் சிங்கிள் சிட்டிசன்ஷிப் தான். இந்த சிங்கிள் சிட்டிசன்ஷிப் என்ற கான்செப்டையும் வந்து பார்த்தா நம்ம பிரிட்டன் கிட்ட தான் வந்து பாரோ பண்ணியிருந்திருப்போம். ஸோ யூனிவர்சல் அட்டன் ஃப்ரான்ச்சைஸ் இது மீனிங்லேயே இருக்குது இல்லையா. யாரெல்லாம் வந்து பார்த்தா 18 இயர்ஸ் வந்து அட்டைன் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு எல்லாருக்கும் வந்து பார்த்தா ஓட்டு உரிமைன்றது உண்டு. இதில் வந்து எந்த ஒரு டிஸ்கிரிமினேஷனுமே கிடையாது. அதாவது கேஸ்ட், ரிலிஜன், ஜெண்டர், ரேஸ், ஸ்டேட்டஸ் இதை பொறுத்து எந்த ஒரு டிஸ்கிரிமினேஷனுமே இல்லாமல் 18 இயர்ஸ் அட்டன் பண்ணவங்க எல்லாருக்குமே வந்து பார்த்தா ஓட்டு உரிமைன்றது இந்தியாவை பொறுத்த வரைக்கும் கொடுக்கப்படும். நம்ம கண்ட்ரியை பொறுத்த வரைக்கும் ஜுடிஷியரின்றது பார்த்தா இண்டிபெண்ட்டாக தான் இருக்குது. ஸோ எந்த ஒரு இன்ஃப்ளூயன்ஸும் இன்டர்வென்ஷனும் எக்ஸிக்யூட்டிவ் சைட்லேருந்தோ லெகிஸ்லேட்டிவ் சைடு இருந்தோ வந்து பார்த்திங்கன்னா ஜுடிஷியரிக்கு கிடையாது அப்படின்றது ஸ்டேட்மெண்ட் வைஸ் இதான் கொடுத்துருக்காங்க. ரியாலிட்டிலையும் எனக்கு கேட்காதீங்க. ஸோ இன்டெகிரேட்டட் ஜுடிஷியரி தான் நம்ம ஃபாலோ பண்ணுறோம். அதாவது என்னென்னா அபெக்ஸ் கோர்ட்டுன்னு சொல்லுவாங்க. அதாவது இருக்கிறதுல ஹையர் மோஸ்ட் பார்த்தோன்னா சுப்ரீம் கோர்ட்டு, அதுக்கு கீழே வந்து ஹை கோர்ட்டு, அதுக்கப்புறம் வந்து பார்த்தா சபார்டினேட் கோர்ட்டு. ஸோ இன்டெகிரேட்டட் ஜுடிஷியரி அண்ட் இண்டிபெண்டன்ட் ஜுடிஷியரி. இன்டெகிரேட்டட்னா ஒருங்கிணைந்த நீதித்துறைன்னு அர்த்தம். அதாவது ஒன்றுக்கு கீழே ஒன்று ஃபங்க்ஷன் ஆகிட்டு இருக்கும். அப்புறம் இண்டிபெண்ட்னாக்கா யாரோட தலையீடும் இல்லாமல், அதாவது எக்ஸிக்யூட்டிவ் தலையீடும் லெகிஸ்லேச்சரோட தலையீடும் இல்லாமல் ஃபங்க்ஷன் ஆகிறது தான் வந்து இண்டிபெண்ட் அண்டு இன்டெகிரேட்டட் ஜுடிஷியரின்னு சொல்கிறாங்க. ஸோ ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்ன்றது பார்ட் 3ல நமக்கு கொடுத்துருப்பாங்க. ஒரு சிட்டிசனுக்கும் என்ன ரைட்ஸ் இருக்குது, அதேமாதிரி ஏலியன்ஸ்க்கு சிட்டிசன் இல்லாதவங்களுக்கும் என்னென்ன ரைட்ஸ் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. இது நார்மலாக வந்து பார்த்தாக்கா வயலேட் பண்ணாக்கா கோர்ட்டில் என்ஃபோர்ஸபிள் பண்ணலாம். ஆனால் எமர்ஜென்சி டயத்தில் வந்து பார்த்தோன்னா இதெல்லாம் வந்து சஸ்பெண்ட் பண்ணப்படும் அப்படின்றதும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ சம் எக்ஸ்ட்ராடினரி சுச்சுவேஷன்ஸ்லாம் வந்து பார்த்தா இது அமெண்ட் பண்ணுறதுக்கான சான்சஸும் இருக்குது. ஸோ நார்மல் சுச்சுவேஷனில் உங்களோட ஃபண்டமெண்டல் ரைட் வந்து வயலேட் ஆகிடுச்சு அப்படின்னாக்கா நீங்கள் கோர்ட்டில் வந்து இது என்ஃபோர்ஸபிள் பண்ணலாம். ஸோ இதுக்கான ஆர்டிகல் நம்ம பார்த்துருப்போம் இல்லையா. ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் வந்து உங்களுக்கு வயலேட் ஆகிடுச்சு அப்படின்னாக்கா ஆர்டிகல் 32 படி பார்த்தா நீங்கள் டேரெக்டாக சுப்ரீம் கோர்ட் போகலாம். அப்படி இல்லை ஆர்டிகல் 226 படி பார்த்தா டேரெக்டாக வந்து ஹை கோர்ட்டுக்கு போக முடியும். ஸோ இதான் வந்து ரிட் ஜுடிஸ்டிக்ஷன் சொல்லி நம்ம படிப்போம். ஸோ நெக்ஸ்ட் இதில் கிளாஸ்லாம் வந்து ஃபர்தராக அதை பார்க்கலாம். ரைட் டு எஜுகேஷன்ன்றதும் ஒரு சேலியன்ட் ஃபியூச்சர் தான். இந்த ரைட் டு எஜுகேஷன்ன்றது 86th அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 2002 மூலமா ஆர்டிகல் 21A வந்து இன்சர்ட் பண்ணியிருப்பாங்க. இது மூலமா என்னன்னாக்கா ஃப்ரீ அண்ட் கம்பல்சரி எஜுகேஷன் டு ஆல் சில்ட்ரன்ஸ். எந்த ஏஜ் பார்த்தீங்கன்னா ஏஜ் 6லேருந்து 14 இயர்ஸ்க்குள்ளே இருக்க எல்லா சில்ட்ரன்ஸ்க்கும் எஜுகேஷன் கிடைக்கணுன்றது ஒரு ஃபண்டமெண்டல் ரைட் தான். இது நம்மளோட கண்ட்ரியில் மட்டும்தான் இந்த மாதிரி இருக்குது அப்படின்றது தான் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ரியாலிட்டியில் எனக்கு தெரியல, இது கரெக்டானன்றதை நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஸோ நெக்ஸ்ட்டு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த ரைட் டு எஜுகேஷன் ஆக்ட்ன்றது எப்போ பாஸ் ஆச்சு அப்படின்னா ஆர்டிஇன்ற ஆக்ட் 2009 பாஸ் ஆச்சு. இது என்ஃபோர்ஸ்மெண்ட்டுக்கு எப்போ வந்திருக்கோனாக்கா இந்த டேட் ரொம்ப முக்கியம். ஏப்ரல் 1, 2010 இந்த டேட் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. எந்த டேட்லேருந்து வந்து அது என்ஃபோர்ஸ்மெண்ட்டுக்கு வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி எங்கே இருந்தது அப்படின்னாக்கா டிபிஎஸ்பியில் இருந்தது. டிபிஎஸ்பியில் ஆர்டிகல் 45 வந்து இது வச்சுருந்தாங்க. இந்த ஏஜ் 6லேருந்து 14 வரைக்கும் வந்து கம்பல்சரி எஜுகேஷன் கொடுக்கணுன்றதை. இப்போ வந்து பார்த்தா அது வந்து என்ஃபோர்ஸ்மெண்ட்டுக்கு வந்துடுச்சு. இப்போ அந்த ஆர்டிகல் 45 என்னவா இருக்குது அப்படின்னாக்கா ப்ரீ ஸ்கூல் எஜுகேஷன் கொடுக்கணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அதாவது ஏஜ் 0லேருந்து 6 இருக்க சில்ட்ரன்ஸுக்கு எஜுகேஷன் ப்ரொவைட் பண்ணணுன்றது இப்போ வந்து டிபிஎஸ்பியில் ஆர்டிகல் 45 வச்சுருக்காங்க. சேம் இந்த ஆக்ட் வரும்போது பார்த்தீங்கன்னா இன்னொரு புதுசாக ஒரு இது கொண்டு வந்திருப்பாங்க சேஞ்சு. அது என்னன்னாக்கா ஃபண்டமெண்டல் டியூட்டி இருக்குது இல்லையா, சிட்டிசன்ஸ்க்கான டியூட்டியில், அதாவது பார்ட் 4A ஆர்டிகல் 51A வந்து புதுசாக ஒரு டியூட்டி வந்து ஆட் பண்ணிருப்பாங்க. அதாவது 11th டியூட்டி ஆட் பண்ணிருப்பாங்க. அந்த டியூட்டி என்னென்னா ஒரு பேரண்ட்டோட டியூட்டி அவங்களோட சில்ட்ரன்ஸை, அதாவது ஏஜ் 6லேருந்து 14 இருக்க சில்ட்ரன்ஸை எஜுகேட் பண்ண வேண்டியது அந்தந்த பேரண்ட்ஸோட டியூட்டின்றதை புதுசாக ஆட் பண்ணியிருப்பாங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசின்றதை பார்க்கலாம். இது என்னன்னாக்கா இந்த டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசின்றது ஒரு ஸ்டேட்டுக்கும் ஒரு கைட்லைன்ஸ் ப்ரொவைட் பண்ணுற மாதிரி தான் வந்து ஆர்டிகல்ஸ்லாம் வந்து அங்கே வச்சுருந்துருப்பாங்க. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தா நார்மலாக வந்து கோர்ட் ஆஃப் லாவில் வந்து என்ஃபோர்சிபிள் கிடையாது. ஸோ நான் ஜஸ்டிஃபையபிள் ஆர்டிகல்ஸ் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த டிபிஎஸ்பியில் வர்றது. ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான். அதேமாதிரி டிபிஎஸ்பியில் வரதும் சரி, ஃபண்டமெண்டல் டியூட்டிஸில் வரதும் சரி, நான் என்ஃபோர்சிபிள் பை த கோர்ட் ஆஃப் லா. ஸோ இதை வந்து ரிமெம்பர் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் இப்போ பார்த்தோம் இல்லையா, ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ்ன்றது 42nd அமெண்ட்மெண்ட் ஆக்ட் மூலிமா தான் வந்து புதுசாக இன்சர்ட் பண்ணது. ஸோ பார்ட் 4Aன்றது
இன்சர்ட் பண்ணியிருப்போம். அதில் ஆர்டிகல் 51A தான் சொல்லியிருக்கோம். நார்மலாக வந்து பார்த்தீங்கன்னா இதில் 10 டியூட்டிஸ் தான் இருக்கும். இந்த 11th டியூட்டிஸாக இப்போ முன்னாடி சொன்னோம் இல்லையா, அது இருக்கும். ஸோ ஃபெடரல் ஆர் யூனிட்டி இது என்னன்னு பார்க்கலாம். ஆர்டிகல் 1 மென்ஷன் பண்ணியிருப்பாங்க இல்லையா, இந்தியா இஸ் அன் இன்டெஸ்ட்ரக்டபிள் யூனியன் வித் டெஸ்ட்ரக்டபிள் ஸ்டேட் அப்படின்னா என்ன அர்த்தம்னாக்கா, இந்தியான்ற ஒரு கண்ட்ரியை உடைக்க முடியாது, ஆனால் அதுக்குள்ளே இருக்க கண்ட்ரிஸை எப்படி வேணால் உடச்சிக்கலாம் அப்படின்றத மீனிங். ஸோ அப்படி என்னன்னா, உங்களோட இந்தியான்ற கண்ட்ரியோட பவுண்டரியை உங்களால் சேஞ்ச் பண்ண முடியாது, ஆனால் இந்தியாக்குள்ளே இருக்க பவுண்டரிஸை நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்க முடியும். அதாவது ஒரு ஸ்டேட்டோட பவுண்டரிஸை உங்களுக்கு ஏற்ற மாதிரி மாற்றி வச்சுக்கலாம். 2-3 ஸ்டேட்டை வந்து சேர்த்துக்கலாம், இல்லை ஒரு ஸ்டேட்டை 2-3 ஸ்டேட்டாக வந்து பிரிச்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தோன்னா அந்த ஸ்டேட்டை வந்து நீங்கள் எவ்வளோ வேணால் டெஸ்ட்ரக்ட் பண்ணிக்கலாம், ஆனால் இந்த இந்தியான்ற யூனியனை வந்து உங்களால் டெஸ்ட்ரக்ட் பண்ணவே முடியாதுன்றதான் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்தோன்னா எமர்ஜென்சி டைம் ஆஃப் பீரியடில் யூனிட்டரி வரதுக்கு சான்சஸ் இருக்குது. அப்படின்னா என்ன மீனிங்னா, நேஷனல் எமர்ஜென்சின்னு வரும்போது பார்த்தா எந்த ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட்டும் வந்து ஃபங்க்ஷன் பண்ணாது, டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட கண்ட்ரோலில் போயிடும். ஸோ இதுதான் சொல்கிறாங்க. பார்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா வந்து இது வந்து யூனிட்டரியாகவும் பார்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா ஃபெடரலாகவும் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது குவாசி ஃபெடரல்ன்றது மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நார்மலாக வந்து பார்த்தா நம்மளோட கண்ட்ரியோட பாலிட்டி அப்படின்னா ஃபெடரல் பாலிட்டி தான். சம் சர்க்கம்டன்ஸில் மட்டும்தான் வந்து இது யூனிட்டரியாக ஆக்ட் ஆகுன்றத சொல்லியிருக்காங்க. பேலன்சிங் பார்லிமெண்ட்ரி சுப்ரீமசி வித் ஜுடிஷியல் ரிவ்யூ அப்படின்னா மீனிங் என்னன்னாக்கா, நம்ம கண்ட்ரியை பொறுத்த வரைக்கும் எது சுப்ரீமாக இருக்குன்னு பார்த்தா பார்லிமெண்ட் தான் சுப்ரீமாக இருக்குது. ஸோ பார்லிமெண்ட் நினச்சா என்ன வேணால் பண்ண முடியுமான்னு பார்த்தா கிடையாது. அதுக்கு ஒரு செக் வைக்கிற மாதிரி தான் ஜுடிஷியல் ரிவ்யூன்ற ஒரு கான்செப்டை நம்மளோட கான்ஸ்டியூஷனில் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. ஆர்டிகல் 13 வந்து படித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளியராக தெரியும். ஆர்டிகல் 13 என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, எந்த ஒரு லாவும் வந்து பார்த்தோன்னா கான்ஸ்டியூஷனுக்கு இன்கன்சிஸ்டாக இருந்துச்சு அப்படின்னாக்கா அது வந்து பார்த்தா நல் அண்ட் வாய்டுன்னு சொல்லிட்டு டிக்ளேர் பண்ணப்பட்டுரும். நம்மளோட கோர்ட் மூலிமா வந்து பார்த்திங்கன்னா மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதே மாதிரி ஜுடிஷியல் ரிவ்யூன்றது எக்ஸ்பிளிசிட்டாக வந்து அது வெளிப்படையாக வந்து கான்ஸ்டியூஷனில் மென்ஷன் பண்ணப்பட்டிருக்காது, அது வந்து இம்ப்ளிசிட் தான் சொல்லுவோம். அதாவது வெளிப்படையாக மென்ஷன் பண்ணாமல் இருந்தாலும் ஜுடிஷியல் ரிவ்யூன்றது இருக்குன்றது தான் வந்து நம்மளோட கான்ஸ்டியூஷனில் ப்ரூவ் பண்ணியிருக்கோம். இப்போது கான்ஸ்டியூஷன் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கனாக்கா, பார்லிமெண்ட்டு எந்த ஒரு லா போட்டாலும் சரி, இல்லை சுப்ரீம் கோர்ட்டை எந்த ஒரு ஜட்ஜ்மெண்ட்டை சொன்னாலும் சரி, தன்னைத்தானே அதாவது தன்னைத்தானே வந்து ரிவ்யூ பண்ணுறதுக்கான அத்தாரிட்டி வந்து பார்த்தா சுப்ரீம் கோர்ட்டுக்கே தான் இருக்குது. அதே மாதிரி பார்லிமெண்ட்டு எந்த லா போட்டாலும் அது வந்து பார்த்திங்கன்னா ஆர்டிகல் 145 மூலிமா வந்து பார்த்தா சுப்ரீம் கோர்ட்டு வந்து வேலிடாக இல்லை நல் அண்ட் வாலிடாக இல்லை செல்லுமா செல்லாதான்றதை ஸ்க்ரூட்டனைஸ் பண்ணுறதுக்கான பவரும் இருக்குது. ஸோ இப்போ இந்தியாவை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஜுடிஷியரின்றது வந்து பார்த்தா இண்டிபெண்ட், அதாவது இண்டிபெண்டன்ட் ஜுடிஷியரி இன் இந்தியா இஸ் வித் பவர் ஆஃப் ஜுடிஷியல் ரிவ்யூன்றது ஒரு ப்ராமினன்ட் ஃபீச்சர் ஆஃப் கான்ஸ்டியூஷன்றாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு ஃபீச்சர் வந்து பார்த்தா இந்தியாவில் வந்து ஒரு சேலிங் ஃபீச்சர்னு சொல்லி மென்ஷன் பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரி பார்லிமெண்ட்ரியோட சுப்ரீமசிக்கு ஒரு செக் அண்ட் பேலன்ஸ் வந்து, அதாவது ஜுடிஷியல் ரிவ்யூ ஒன்று வச்சது வந்து பார்த்தா நம்ம ஃப்ரேமர்ஸ் ஆஃப் கான்ஸ்டியூஷனோட ஒரு அச்சீவ்மெண்ட்டுன்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ இந்தியன் சிட்டிசன்ஷிப் பற்றி இப்போ பார்க்கலாம். சிட்டிசன்ஷிப் ஆக்ட் 1955 கொடுத்துருக்க ப்ரொவிஷன்ஸ் தான் வந்து பார்த்தா யார் சிட்டிசன்ஸ் யார் சிட்டிசன்ஸ் இல்லைன்றதை சொல்லியிருக்கோம். ஸோ இதில் வந்து எப்படி சொல்கிறாங்கனாக்கா, ஒரு பர்சன் வந்து சிட்டிசன்ஷிப் இந்தியாவில் வாங்கணும் அப்படின்னாக்கா அவங்க வந்து ஒரு 5 டைப்ஸில் வந்து வாங்கலாம். ஸோ அக்விசிஷன் ஆஃப் சிட்டிசன்ஷிப்ன்றது ஒரு 5 டைப்ஸில் வாங்கலாம். எப்படின்னாக்கா, பர்த், டெசன்ட், ரெஜிஸ்ட்ரேஷன், நேச்சுரலைசேஷன், பை இன்கார்பரேஷன் ஆஃப் டெரிட்டரி. ஸோ இந்த 5 மெத்தட்ஸில் வந்து பார்த்தா இந்தியன் சிட்டிசன்ஷிப் வந்து வாங்க முடியும். ஸோ அதே மாதிரி ரெனன்சியேஷன் அப்படின்னாக்கா, இந்தியன் சிட்டிசன்ஷிப்பை லூஸ் பண்ணுறதுக்கு ஒரு 3 மெத்தட்ஸ் இருக்குது. ஸோ இது வந்து பார்த்தா 8th ஸ்டாண்டர்ட் புக்கில் வந்து டோட்டலாக கவர் பண்ணிருக்காங்க. அதை வந்து நம்ம நெக்ஸ்ட் வீடியோலையோ இல்லை ஃபியூச்சரில் வரப்போகிற வீடியோவில் அந்த சிட்டிசன்ஷிப் மட்டும் ஃபுல்லாக தனியாக வந்து ஒரு தனி வீடியோவை வந்து பார்த்துடலாம். ஸோ இது மட்டும் இல்லாமல் ஓவர்சீஸ் இந்தியனுக்கு வந்து சிட்டிசன்ஷிப்லாம் எப்படி வாங்கணுன்ற ப்ரொசீஜர்ஸ் இருக்குது. இப்போது ரீசெண்டாக வந்து பார்த்திங்கன்னா February 27, 2015 மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ் இவங்க வந்து என்ன பண்ணாங்கன்னா, ஒரு புதுசாக ஒரு அமெண்ட்மெண்ட் பில் வந்து போட்டாங்க. இது வந்து பற்றி பார்த்தீங்கன்னா நேச்சுரலைசேஷன் மூலயமா வந்து எந்தெந்த சிட்டிசன் வந்து அது ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு இல்லை நேச்சுரலைசேஷனுக்கு யாரெல்லாம் வந்து பர்சன்ஸாக அப்ளை பண்ணுறாங்களோ அவங்களுக்கு வந்து குவாலிஃபிகேஷன் கொடுத்துருப்பாங்க. அதாவது இந்த அப்ளிகேஷன் எப்போ நீங்கள் போடுறீங்களோ அப்போது அப்போலேருந்து இமீடியட்டாக வந்து பார்த்தா 12 months வந்து அந்த டேட் ஆஃப் அப்ளிகேஷன் வந்து நீங்கள் இந்தியாவிலே வந்து பார்த்தா ரிசீவ் பண்ணியிருக்கணும். இதை வந்து பார்த்தா ஒரு சில ரிலாக்ஸேஷன்லாம் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்கன்றத சில சர்க்கம்டன்ஸில் எக்ஸ்ட்ராடினரி சர்க்கம்ஸ்டன்ஸில் மட்டும் வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஸோ இந்த இன்ஃபர்மேஷன்லாம் டோட்டலாக வந்து அந்த சிட்டிசன்ஷிப் பார்க்கும்போது பார்க்கலாம். இதில் வந்து பெருசாக இன்ஃபர்மேஷன் எதுவும் சொல்லலை. ஒரே ஒரு பாயிண்ட் என்ன சொல்லியிருக்காங்கனாக்கா, 5 விதமாக அக்வயர் பண்ணலாம் அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அப்புறம் சிட்டிசன்ஷிப் ஆக்ட் 1955 இயரில் வந்தது, அதை மட்டும் தான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு ஃபண்டமெண்டல் ரைட்ன்றதை பார்க்கலாம். இந்த ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்ன்றது கான்ஸ்டிடியூஷன் படி பார்த்தாக்கா இந்தியன்ஸ்க்கு இருக்க ரைட்ஸு. ஸோ இதை வந்து பார்த்தா ஒரு 6 ஹெட்டிங்ஸ் மூலிமா வந்து பிரிச்சிருக்காங்க. ஃபஸ்ட்டு ரைட் டு ஈக்குவாலிட்டி, நெக்ஸ்ட்டு ரைட் டு ஃப்ரீடம், நெக்ஸ்ட் ரைட் அகெயின்ஸ்ட் எக்ஸ்ப்ளாய்டேஷன், நெக்ஸ்ட் ரைட் டு ஃப்ரீடம் ஆஃப் ரிலிஜன், நெக்ஸ்ட் ரைட் டு கல்ச்சரல் அண்ட் எஜுகேஷன் ரைட்ஸ், நெக்ஸ்ட்
ரைட் டு கான்ஸ்டிடியூஷனல் ரெமடிஸ். ஸோ இந்த மாதிரி பார்த்தா 6 ஹெட்டிங்கில் பிரிச்சிருக்காங்க. ஒரிஜினலாக தான் வந்து பார்த்தா 7 ஹெட்டிங்கில் தான் இருந்திருக்கும். ஸோ இந்த ரைட் டு ப்ராப்பர்ட்டி அப்படின்றத ஆர்டிகல் 31 தனியாக கொடுத்துருப்பாங்க. இது வந்து என்ன பண்ணியிருப்போம்னா ஆர்டிகல் அதாவது அமெண்ட்மெண்ட் 44th ஆக்ட் 1978 மூலிமா வந்து பார்த்தா இதை வந்து ஒமிட் பண்ணிட்டு இருப்பாங்க, அதாவது ரிப்பீல் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ இது வந்து ஒரு ஃபண்டமெண்டல் ரைட்டாக இருந்தது, அதாவது ரைட் டு ப்ராப்பர்ட்டி அப்படின்றது ஒரு ஃபண்டமெண்டல் ரைட்டாக இருந்தது. இப்போ என்னவா இருக்குனாக்கா வெறும் லீகல் ரைட்டாக தான் இருக்குது. எங்கே இருக்குன்னா ஆர்டிகல் 307 எடுத்துகிட்டு போயிட்டு இந்த ரைட் டு ப்ராப்பர்ட்டின்றதை வச்சுருக்காங்க. ஸோ இந்த ரைட் டு ப்ராப்பர்ட்டின்றது எதுக்காக இந்த கான்ஃப்ளிக்ட்டை உருவாக்குச்சு அப்படின்னு பார்த்தா இந்த லேண்ட் சீலிங் செட்டில்மெண்ட்ஸு, அது மட்டும் இல்லாமல் இந்த ஹைவே டிபார்ட்மெண்ட்டு அந்த மாதிரி டைம்லாம் வந்து பார்த்தா ஒரு சில லேண்டெல்லாம் வந்து வாங்க வேண்டியதாக இருக்கும். இப்போது ஹைவேஸ் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணுறாங்க, இப்போ 8 வழி சாலை அந்த மாதிரிலாம் போட்டாங்க இல்லையா. ஸோ அப்போ வந்து பார்த்தா சைடில் இருக்கிற லேண்ட்ஸ்லாம் வந்து கண்டிப்பாக வந்து வாங்கி தான் அந்த ரோடை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ண வேண்டிய சர்க்கம்டன்ஸில் இருக்கும். ஸோ இப்போ இந்த ரைட் டு ப்ராப்பர்ட்டி அப்படின்னு இருக்கும்போது ஸோ அப்போ அந்த பர்டிகுலர் ஓனர் வந்து என்னோட ப்ராப்பர்ட்டி நான் விற்க மாட்டேன்னு சொல்லிட்டாக்கா கவர்மெண்ட்டால் எதுவுமே பண்ண முடியாது. ஏன்னாக்கா இந்த ரைட் டு ப்ராப்பர்ட்டின்ற ஒரு விஷயத்தை வயலேட் பண்ணுற மாதிரி ஆகிடும். ஜென்ரலாக வந்து பார்த்தா ஃபண்டமெண்டல் ரைட்டுன்றது ஜஸ்டிஃபையபிள் நேச்சர் தான். அதாவது இது வயலேட் பண்ணிச்சுனாக்கா நம்ம சுப்ரீம் கோர்ட்லேயோ இல்லை ஹை கோர்ட்லேயோ வந்து கேஸ் பண்ணலாம்னு சொன்னோம் இல்லையா. ஸோ இந்த மாதிரி ஒரு கான்ஃப்ளிக்ட் வருதுன்றதுனால என்ன பண்ணிட்டாங்க, இந்த ரைட் டு ப்ராப்பர்ட்டியை லீகல் ரைட்டாக மாற்றிட்டாங்க. ஸோ இப்போ வந்து கவர்மெண்ட் வந்து உங்களோட ப்ராப்பர்ட்டி எடுத்துக்கணும்னு நினச்சாங்கன்னா கண்டிப்பாக அவங்களால எடுத்துக்க முடியும். நீங்கள் எந்த ஒரு ப்ராப்பர்ட்டியும் இப்போ போயிட்டு ரெஜிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட்டை ப்ராப்பர்ட்டி ரெஜிஸ்டர் பண்ணும்போது அதிலே வந்து அந்த டேர்ம்ஸ் அண்ட் நார்ம்ஸ் கண்டிஷனில் கீழே மென்ஷன் பண்ணிருப்பாங்க. கவர்மெண்ட்டுக்கு இந்த ப்ராப்பர்ட்டி தேவைப்பட்டாக்கா எப்போனா உங்களுக்கு அமௌண்ட் பே பண்ணிவிட்டு இது கையகப்படுத்திக்க முடியும் அப்படின்றத ஒரு பாயிண்ட் மென்ஷன் பண்ணிருப்பாங்க. சப்போஸ் உங்களுக்கு இப்போ இது வரைக்கும் நீங்கள் பார்க்கல அப்படின்னாக்கா புதுசாக யாராவது ப்ராப்பர்ட்டி வாங்கியிருந்தாலும் இப்போ லாஸ்ட் 20 to 25 இயர்ஸ்க்குள்ளே யாராவது வாங்கியிருந்தீங்கன்னா அந்த டாக்குமெண்ட் எடுத்து கீழே படித்து பாருங்கள், அதிலே வந்து மென்ஷன் பண்ணிருப்பாங்க. அப்படின்னா நம்ம ரெஜிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட்டோட வெப்சைட்டில் நோட் பண்ணி பாருங்கள், இந்த இன்ஃபர்மேஷன்லாம் இருக்கும். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இதான் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பார்ட் 3 வந்து பார்த்திங்கன்னா இருக்கிறது எல்லாமே வந்து என்ஃபோர்சிபிள் கோர்ட் தான் சொல்லியிருக்காங்க. ஏதாவது வயலேஷன் வந்துச்சு அப்படின்னாக்கா நீங்கள் டேரெக்டாக சுப்ரீம் கோர்ட் போகலாம், அதாவது ஆர்டிகல் 32 மூலமா நீங்கள் டேரெக்டாக சுப்ரீம் கோர்ட் போகலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எப்படி பார்த்தாலும் இந்த ஃபண்டமெண்டல் ரைட்ன்றது அப்சல்யூட்டான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. சம் சுச்சுவேஷன்ஸில் இதெல்லாம் வந்து ரெஸ்ட்ரிக்ஷனுக்கு கொண்டு வரப்படும். அதாவது எமர்ஜென்சின்ற ஒரு சுச்சுவேஷன் வரும்போது ஒரு சில ஃபண்டமெண்டல் ரைட்லாம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து கிடைக்காது அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இவ்வளோ தான் வந்து பார்த்திங்கன்னா சேலியன்ட் ஃபியூச்சர்ஸ்ன்றது நம்மளோட புக்கில் கொடுத்துருக்குது. ஸோ நெக்ஸ்ட் இம்பார்ட்டண்டான விஷயம் வந்து இந்தியன் பாலிட்டி பை லக்ஷ்மிகாந்த் புக்கில் என்ன கொடுத்துருக்காங்கன்றதை நெக்ஸ்ட் பார்க்கலாம். ஃபெடரல் சிஸ்டம் வித் யூனிட்டரி பயாஸ். ஸோ இந்த லக்ஷ்மிகாந்த் புக்கில் என்ன கொடுத்துருக்காங்க பார்க்கலாம். யூஸ்வலாக இந்த ஃபெடரேஷன் அப்படி அதாவது கூட்டாட்சி தத்துவத்துக்கு என்னென்ன ஃபீச்சர்ஸ்லாம் யூஸ்வலாக இருக்குன்னு பார்த்தா டிவிஷன் ஆஃப் பவர்ஸ்ன்றது இருக்கும், 2 கவர்மெண்ட் இருக்கும், அதாவது சென்ட்ரல் ஸ்டேட்ன்றது, ரிட்டன் கான்ஸ்டிடியூஷனாக இருக்கும், சுப்ரீமசி ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன், அதாவது கான்ஸ்டிடியூஷன் தான் வந்து அங்கே இருக்கிறது சுப்ரீமசி, அதுக்கப்புறம் எந்த லா வந்தாலும் அதுக்கு கீழே தான்ன்றது மீனிங், ரிஜிடிட்டி ஆஃப் கான்ஸ்டிடியூஷன், இண்டிபெண்டன்ட் ஜுடிஷியரி அண்ட் பைகேமரலிசம். ஸோ இதெல்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தோன்னா ஸ்ட்ராங் சென்டர், சிங்கிள் கான்ஸ்டிடியூஷன், சிங்கிள் சிட்டிசன்ஷிப்பு, ஃப்ளெக்சிபிலிட்டி ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன், இன்டெகிரேட்டட் ஜுடிஷியரி, அப்பாயின்மெண்ட் ஆஃப் ஸ்டேட் கவர்மெண்ட், ஆல் இண்டியா சர்வீசஸ். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக வந்து நம்ம இந்தியன் கான்ஸ்டியூஷனில் இதுக்கப்புறம் இருக்கிறது அப்படின்னு சொல்லி, அதாவது நான் ஃபெடரல் ஃபீச்சர்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா யூனிட்டரி சம்மந்தப்பட்ட ஃபீச்சர்ஸ்லாம் வந்து இந்த மாதிரி இருக்குது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ ஆர்டிகல் 1 மூலிமா என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தா 2 விஷயம் சொல்கிறாங்க. ஒன்று வந்து நம்ம எந்த ஒரு அக்ரிமெண்ட் மூலியமாகவும் வந்து பார்த்தா ஸ்டேட்டெல்லாம் வந்து ஒருங்கிணைஞ்சு இல்லை, அதாவது யூனியன் ஆஃப் ஸ்டேட்ன்றது எந்த ஒரு அக்ரிமெண்ட் போட்டும் வரல. அதே மாதிரி எந்த ஒரு ஸ்டேட்டும் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட ஃபெடரேஷன்லேருந்து தனியாக பிரிஞ்சு போக முடியாதுன்றது மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ வந்து நம்ம தமிழ்நாடு எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். தமிழ்நாடு மட்டும் வந்து தனியாக ஒரு கண்ட்ரியாக வந்து இந்தியாவிலேருந்து பிரிஞ்சு வந்துடலாம் அப்படின்னு சொல்லி பாசிபிலிட்டிஸ் இருக்கான்னு கேட்டிங்கன்னா ஆர்டிகல் 1ன்றது இப்போதைக்கு இருக்கிற வரைக்கும் அப்படி ஒரு பாசிபிலிட்டியே கிடையாது. தமிழ்நாடு மட்டும் கிடையாது, எந்த ஒரு ஸ்டேட்டும் சரி இந்தியா விட்டு பிரிஞ்சு தனி கண்ட்ரியாக வரலான்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வர முடியாது. ஆனால் இதுக்கு அகேன்ஸ்டாக வந்து பார்த்திங்கன்னா பெர்பாரி யூனியன்றதை 1960 வந்து பார்த்தா பாகிஸ்தானுக்கு கொடுத்துருப்பாங்க. ஸோ அது வந்து ஒரு அமெண்ட்மெண்ட் ஆக்ட் மூலியமாக பண்ணியிருப்பாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வேறு ஒரு சிலர்லாம் வந்து இந்த ஃபெடரலிசத்தை வந்து கிண்டல் பண்ணிருப்பாங்க. என்னென்னு சொல்லியிருக்காங்கனாக்கா குவாசி ஃபெடரல் அப்படின்றது கேசி வேர் சொல்லியிருப்பார். பார்கெனிங் ஃபெடரலிசம், அதாவது பேரம் பேசி வாங்கின ஃபெடரலிசம் அப்படின்றத மோரிஸ் ஜான் சொல்லியிருப்பார். கோஆப்ரேட்டிவ் ஃபெடரலிசம்ன்றத கிரான்வில் ஆஸ்டின் அப்படின்றவர் சொல்லியிருப்பார். நெக்ஸ்ட்டு வந்து ஃபெடரேஷன் வித் சென்ட்ரலைசிங் டெண்டன்சி. ஸோ ஃபெடரேஷன் தான், ஆனால் சென்டரை மையப்படுத்தி தான் வந்து இருக்குன்றத ஐவர் ஜென்னிங்ஸ்ன்றது சொல்லியிருப்பார். ஸோ இதுவும் வந்து முக்கியமானது, இது அடிக்கடி கேட்டிருக்கிறதும் கூட தான். ஸோ பார்லிமெண்ட்ரி ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட்ன்றதை நம்ம வந்து அடாப்ட் பண்ணியிருப்போம். அதாவது பிரிட்டிஷ் பார்லிமெண்ட்டோட சேம் ஸ்ட்ரக்சரை தான் வந்து நம்ம அடாப்ட் பண்ணியிருப்போம். இதுவே வந்து அமெரிக்காவை எடுத்துட்டிங்கனாக்கா அங்கே வந்து பிரசிடென்ஷியல் ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட். ஸோ பார்லிமெண்ட்ரி ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா கோஆர்டினேஷனும் சரி கோஆப்ரேஷன் பேஸ் பண்ணி வர்றது. அதாவது லெகிஸ்லேட்டிவ்க்கும் எக்ஸிக்யூட்டிவ் ஆர்கன்ஸுக்கும் வந்து பார்த்திங்கன்னா 2 பேரோட கோஆப்ரேஷனும் கோஆர்டினேஷன் மூலிமா நடக்கிறது தான் வந்து நம்மளோட சிஸ்டம்ன்றது. ஆனால்
பிரசிடென்ட் சிஸ்டம்ன்றது அப்படி கிடையாது. அங்கே வந்து பார்த்தீங்கன்னா செப்பரேஷன் ஆஃப் பவர்ஸ், அதாவது லெகிஸ்லேட்டிவ்க்கான பவர் வந்து தனியாக கொடுத்துருவாங்க, எக்ஸிக்யூஷனுக்கான பவர் வந்து தனியாக கொடுத்துருவாங்க. ஆனால் நம்ம கண்ட்ரியில் அப்படி கிடையாது. லெகிஸ்லேச்சரும் எக்ஸிக்யூட்டிவ் ரெண்டு பேரும் சேர்ந்து கோஆர்டினேட் பண்ணி போகிற மாதிரி தான் வந்து லாஸ் எல்லாமே வந்து இங்கே இருக்கும். ஸோ இந்த மாதிரி மாடலில் தான் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா வெஸ்ட்மினிஸ்டர் மாடல் ஆஃப் கவர்மெண்ட்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ இதுக்கான ஃபியூச்சர்ஸ்லாம் என்னன்றது கொடுத்துருக்காங்க. அதாவது பார்லிமெண்ட்ரி ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட்டுக்கு என்னென்ன ஃபியூச்சர்ஸ்லாம் வந்து இந்தியாவில் இருக்குன்றது. ப்ரெசன்ஸ் ஆஃப் நாமினல் அண்ட் ரியல் எக்ஸிக்யூட்டிவ்ஸ். நாமினல் ஹெட் தான் நம்ம பார்த்தோம் இல்லையா. நாமினல் ஹெட்ன்றது சென்டரை பொறுத்த வரைக்கும் யார், பிரசிடென்ட்டு, ரியல் ஹெட்ன்றது பிரைம் மினிஸ்டர். ஸோ மெஜாரிட்டி ரூல் தான் வந்து இங்கே நடக்கும். அப்புறம் கலெக்டிவ் ரெஸ்பான்சிபிலிட்டி யாருக்குனாக்கா லெகிஸ்லேச்சருக்கு தான். அந்த எக்ஸிக்யூட்டிவோட கலெக்டிவ் ரெஸ்பான்சிபிலிட்டி லெகிஸ்லேச்சர் தான் இருக்கும், அதாவது லோக்சபாவுக்கு இருக்குன்றாங்க. மினிஸ்டர்ஸ் எல்லாம் வந்து லெகிஸ்லேச்சரோட மெம்பராக தான் இருக்கும். அதாவது எந்தெந்த எம்பி தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மினிஸ்டராகவே ஆக முடியும். ஸோ அதையும் மென்ஷன் பண்ணிருக்காங்க. லீடர்ஷிப் வந்து பார்த்தா ஒன்று சிஎம்மாக இருக்கணும் ஸ்டேட்டை பொறுத்த வரைக்கும், சென்டரை பொறுத்த வரைக்கும் பார்லிமெண்ட், அதாவது பார்லிமெண்ட்டை பொறுத்த வரைக்கும் பிரைம் மினிஸ்டராக இருக்கணும். எப்போல்லாம் வந்து மெஜாரிட்டி போகுதோ அப்போல்லாம் வந்து பார்த்தோன்னா அந்த லோவர் ஹவுஸ் வந்து பார்த்தா டிசால்வ் ஆகிடும். சரிங்களா. ஸோ இந்த இந்தியன் பார்லிமெண்ட்ரி சிஸ்டம் வந்து ஒட்டுமொத்தம் வந்து பார்த்தா பிரிட்டிஷோட பேட்டர்னை ஃபாலோ பண்ணி தான் இருக்குது. ஒரு விஷயம் மட்டும் சொல்லியிருக்காங்க, இது வந்து பார்த்தா பிரிட்டிஷ் பார்லிமெண்ட் மாதிரி சாவரின் பாடி அப்படின்றது கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னு கேட்டாக்கா இந்த பிரிட்டிஷ் அவங்களோட ஹெட் வந்து பார்த்தா ஹெரிடிட்டி மூலியமாக தான் வருது. அதாவது அவங்க வந்து மொனார்க்கு, ஆனால் நம்மளோட ஹெட் வந்து பார்த்தா ரிப்பப்ளிக். அதாவது நம்மளே வந்து நாமினேட் பண்ணி நம்ம எலெக்ஷன் மூலியமாக தான் வந்து பார்த்தா பிரசிடென்ட்டை சூஸ் பண்ணுவோம். ஆனால் பிரிட்டிஷில் இருக்க பிரசிடென்ட் வந்து பார்த்திங்கன்னா அப்படி கிடையாது. அதாவது அவங்க கண்ட்ரியில் இருக்க ஹெட்ன்றது தலைமுறையாக வந்து வரவங்க தான். சரிங்களா. ஸோ அவ்வளோதான் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. இன்னொரு விஷயம் என்ன சொல்கிறாங்கனாக்கா பிரைம் மினிஸ்டர் மாடல் ஆஃப் கவர்மெண்ட்னு சொல்லி மென்ஷன் பண்ணுறாங்க. இன்டிகிரேட்டட் அண்ட் இண்டிபெண்டன்ட் ஜுடிஷரி. ஸோ இதுலேயும் வந்து சேம் இன்ஃபர்மேஷன் தான் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் இந்த ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் பார்த்தோம் இல்லையா. ஸோ இது வந்து தனியாக எந்தெந்த ஆர்டிக்கல்ன்றதை கிளியராக கொடுத்துருக்காங்க. அதாவது 6 டாபிக் உள்ளே இருக்கும். 7வது தான் வந்து அந்த ரைட் டு ப்ராப்பர்ட்டி வந்து எடுத்துகிட்டு இருப்போம் இல்லையா, அதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த ஆர்டிகல் 32 என்னென்னலாம் வரும்ன்றது சொல்லியிருக்காங்க. ஹேபியஸ் கார்பஸ், மேண்டமஸ், ப்ரோகிபிஷன், செரிஷியரி, கோவாரண்டோ. ஸோ இது வந்து ஆர்டிகல் 32 வர்றது, இதெல்லாம் ஃப்யூச்சரில் பார்க்கலாம். ஸோ இன்னொன்று என்ன சொல்லியிருக்காங்கன்னா அந்த நேஷனல் எமர்ஜென்சியில் நம்ம சொன்னோம் இல்லையா, நிறைய ரைட்ஸ்லாம் வந்து சஸ்பெண்ட் ஆகிடும்ன்றது. 2 ஆர்டிகல் மட்டும் பார்த்தீங்கன்னா சஸ்பெண்ட் பண்ண முடியாது. என்னன்னாக்கா 20 and 21 இது தவிர்த்து மற்ற எல்லா ஆர்டிகளும் வந்து சஸ்பெண்ட் பண்ணிடலாம். ஸோ இந்த டிபிஎஸ்பி பற்றி பார்த்தோம். இந்த டிபிஎஸ்பின்றது இன்னும் ஒரு நாவல் ஃபியூச்சர்ன்றது அம்பேத்கர் வந்து மென்ஷன் பண்ணுறது. ஸோ இந்த டிபிஎஸ்பி பற்றி வந்து தனியாக ஒரு வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இது வரைக்கும் பார்த்தது தான் வந்து பார்த்திங்கன்னா நாவல், அதாவது சேலிங் ஃபியூச்சர்ஸ் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டியூஷன்றது. ஸோ இதுக்கப்புறம் ஃபர்தராக வரதெல்லாம் நெக்ஸ்ட் கேஸில் பார்க்கலாம். ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ்லாம் நம்ம லாஸ்ட் வீடியோவில் பார்த்தோம் இல்லையா. ஸோ இதோட முன்னாடியே வந்து நம்ம சொல்லியாச்சு. அந்த ஒரே ஒரு இன்ஃபர்மேஷன் மட்டும் இது எக்ஸ்ட்ரா இருக்குது. ஸோ இந்த ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ்ன்றது ரெக்கமெண்ட் பண்ணது யாருனாக்கா ஸ்வாரன் சிங் அப்படின்றவர் தான். இந்த ஸ்வாரன் சிங்கோட கமிட்டி தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ரெக்கமெண்டேஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ இது ஒரு அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன். செக்குலர் ஸ்டேட் பற்றினா நம்ம பார்த்தாச்சு, செக்குலர்னா என்னன்றது. ஸோ எந்தெந்த ஆர்டிக்கல்லாம் வந்து செக்குலருக்கான ப்ரூஃபாக இருக்குன்றது இது சொல்லியிருக்காங்க. மேபி மெயின்ஸ்க்கு வந்து குரூப் 1 மெயின்ஸ் எழுதுகிற மாதிரி இருந்தீங்கன்னா இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். செக்குலர்ன்றதுக்கு எந்த ஆர்டிக்கல்லாம் வந்து ப்ரூஃப் பண்ணது பார்த்தீங்கன்னா இவ்வளோ ஆர்டிகல்ஸ் இருக்குது. ஸோ இதெல்லாம் கொஞ்சம் பாஸ் பண்ணி படிக்கிறதுனா படிங்க. இது இந்த ஆர்டிகல்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம தனியாக ஆர்டிகல்ஸ் சொல்லிட்டு ஒரு வீடியோ பார்க்கலாம். அதில் வந்து நான் இதில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். யூனிவர்சல் அடல்ட் ஃப்ரான்ச்சைஸ் பார்த்தோம் இல்லையா. இதில் வந்து ஒரு அந்த புக்கில், அதாவது நம்மளோட ஸ்கூல் புக்கில் இப்போ பார்த்ததில் கொடுக்காத இன்ஃபர்மேஷன் ஒன்றே தான் இருக்குது. இந்த 61st கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் மூலிமா என்ன பண்ணிருப்பாங்கன்னா, நார்மலாக இதுக்கு முன்னாடி எப்படி இருந்ததுன்னா 21 இயர்ஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா 89 வரைக்கும் வந்து பார்த்தா 21 இயர்ஸ் தான் வந்து ரைட் ஓட்டுக்கான ஏராக இருந்தது. அதை வந்து 18 இயர்ஸை குறைச்சிருப்பாங்க. ஸோ அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா 21 வயசு யாருக்கு இருந்திருக்கோ அவங்க தான் வந்து ஓட்டு போட முடியும். இப்போ வந்து 18 வயசுலாம் வந்து யாருக்கு இருக்கோ அவங்களாம் ஓட்டு போடலாம். இது வந்து எந்த ஆக்ட் மூலிமா வந்தது அப்படின்னா 61st கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 1980 மூலிமா வந்தது. இது ஃப்ரீக்வெண்ட்டாக கேட்கப்படுற கொஷின் தான். ஸோ அதே சேம் இன்ஃபர்மேஷன் தான். எந்த ஒரு கேஸ்ட், ரிலிஜன், லிட்ரஸி, வெல்த் இதெல்லாம் பற்றி எதுவுமே இல்லாமல் தான் வந்து எந்த ஒரு டிஸ்கிரிமினேஷனும் இல்லாமல் தான் வந்து ரைட் ஓட்டுன்ற பவர் வந்து நம்ம கொடுத்துருப்போம். ஸோ சிங்கிள் சிட்டிசன்ஷிப் இதுவும் நம்ம பார்த்தோம் இல்லையா. சென்டருக்கும் சரி ஸ்டேட்டுக்கும் சரி ரெண்டுத்துக்கும் சேர்த்து ஒரே ஒரு சிட்டிசன்ஷிப் தான் நம்ம ஃபாலோ பண்ணுறோம். யூஎஸ்ஏல வந்து பார்த்திங்கன்னா அப்படி கிடையாது. இப்போ ஸ்டேட்டுக்கான ஒரு சிட்டிசன்ஷிப் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நேஷனல் கவர்மெண்ட், அதாவது யூஎஸ்ஏக்கான தனி சிட்டிசன்ஷிப் இருக்கும். நம்ம கண்ட்ரியை பொறுத்த வரைக்கும் அப்படி கிடையாதுன்றதை கொடுத்துருப்போம். ஸோ இண்டிபெண்டன்ட் பாடிஸ் ஒரு சில தான் கொடுத்துருக்காங்க. இந்த இண்டிபெண்டன்ட் பாடிஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு தலையீடும் இல்லாமல் இண்டிபெண்ட்டாக ஃபங்க்ஷன் ஆகும்னு சொல்லிட்டு கான்ஸ்டியூஷன் படி பார்த்தோன்னாக்கா இது இண்டிபெண்ட்டாக ஃபங்க்ஷன் ஆகும். எலெக்ஷன் கமிஷன், காம்ப்ட்ரோலர் அண்ட் ஆடிட்டர் ஜெனரல் ஆஃப் இந்தியா. ஸோ இவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆடிட்டிங் அக்கௌண்ட் எல்லாமே வந்து பார்த்து பண்ணுறது. நெக்ஸ்ட் யூபிஎஸ்சி, ஹையர் எந்த ஒரு ரெக்ரூட்மெண்ட்டாலும் சரி ஹையர் லெவலில் இருக்க ஆல் இண்டியா சர்வீஸ் எல்லாமே பார்த்தா இந்த யூபிஎஸ்சி தான் பண்ணுவாங்க. இதுலேயும் வந்து பார்த்தா யாரோட தலையீடும் இருக்காது. அதாவது லெஜிஸ்லேச்சரோட தலையீடும் சரி எக்ஸிக்யூட்டிவோட தலையீடும் இருக்காது. சேம் அதே மாதிரி தான் ஸ்டேட் பப்ளிக் சர்வீஸ் கமிஷனும். ஸோ இவ்வளோ தான் வந்து டோட்டல் இன்ஃபர்மேஷன். எமர்ஜென்சி ப்ரொவிஷன்ஸும் இது பார்த்தாச்சு. ஜென்ரலாக தான் சொல்லியிருப்போம் நம்ம அந்த வீடியோவில். எமர்ஜென்சி ப்ரொவிஷன்றது தனி வீடியோவில் பார்க்கலாம். ஆர்டிகல் 352 என்ன, 356 என்ன, 366 என்னது, நேஷனல் எமர்ஜென்சி, ஸ்டேட் எமர்ஜென்சி, ஃபினான்ஷியல் எமர்ஜென்சி. ஸோ இது எல்லாமே பார்க்கலாம். ஸோ இதெல்லாம் தான் வந்து பார்த்திங்கன்னா சேலிங் ஃபீச்சர்ஸ் ஆஃப்